ஓகே. நிறைய பேரு புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட குர்த்தி கலெக்ஷன்ஸ் கேட்டு வரும்போது, ஆல்ரெடி வைரலா போகியிருக்க சில ஃபேமஸான பிராண்ட்ஸ் அல்லது சில கேட்லாக்ஸ் பேர் சொல்லி நம்ம கிட்ட கேக்குறீங்க. எஸ்பிசியை பொறுத்தவரையில எப்பவுமே நான் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஆல்ரெடி நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் நான் கண்டிப்பா நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா 10ஓட 11 எல்லாரும் விக்கிற அதே டிசைனே நம்ம விற்கும் போது நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இல்லாம போயிரும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல நிறைய பேரு ஒரே மாதிரியான ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது அதுக்கான காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கனால ஒரு சில பேர் விலையை ரொம்பவே உடைச்சு மத்தவங்களோட பிசினஸ பாதிக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. சோ அதனாலயுமே கூட நான் நிறைய பேர் சேல் பண்ற பிராண்ட்ஸ் அல்லது கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வர மாட்டேன். எப்பவுமே நான் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டைரக்டா இந்தியால இருந்து ஹேண்ட் பிக் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். சோ நீங்க எஸ்பிசில ஹோல்சேல் கலெக்ஷன் வந்து குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கஸ்டமர் பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்க்காகவே உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கலெக்ஷனோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது எதுவுமே லோ குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. எஸ்பிசில இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பூத்திக்ஸ்ல வச்சு சேல் பண்ற மாதிரியான பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். அதனால பிரைஸ் ரேஞ்சும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே மட்டமான குவாலிட்டியில உள்ள கலெக்ஷன்ஸ் மாதிரி லோ பிரைஸ்ல நீங்க தேடினீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்பிசி கரெக்டான இடமா இருக்காது. சில நேரங்கள்ல கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம மீடியம் குவாலிட்டியில உள்ள குர்த்திஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மீடியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குமா அப்படின்னா இருக்காது. கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்கும் போது மட்டும் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை எடுத்து கொடுப்போம். மத்தபடி நம்ம கிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி பிரீமியம் புத்திக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம கிட்ட அனார்கலி கவுன்ஸ் இருக்கு, டின்னர் வேர் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரீமியம் ஜெய்ப்பூர் காட்டன்ல 3 பீசஸ் செட்ஸ் வருது, அனார்கலி செட்ஸ் வருது, நைரா கட்ல செட் வருது. சோ நம்ம எப்பவுமே எது உடுத்தினாலும் யூனிக்கா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல பிரீமியமான குவாலிட்டியில ட்ரெஸ் உடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எஸ்பிசில நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இப்போதைக்கு அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து ரீட்டைலுக்கு ஓபன் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். சோ ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட புலனம்ல தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஸ்டார்டிங்ல மினிமம் 2 செட்டு 3 செட்டு கூட எடுத்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பல்கா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. 2 செட் 3 செட் அப்படின்னா ஒரு செட்ல மோஸ்ட்லி 4 பீஸ் தான் வரும். சோ உங்களுக்கு 3 செட் 4 செட் எடுத்தீங்கன்னா கூட 16 பீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களோட ஹோல்சேல் பர்ச்சேஸ். சோ குவாலிட்டியான ஹோல்சேல் குர்த்திஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எஸ்பிசியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து புலனம்ல தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.